ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலாஸ்டிக் ஸ்கர்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 10லேருந்து 13 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம பெரியவங்களுக்கும் தைக்கலாம். அதுக்கு அகலம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா நிறைய சுருக்கம் வரும். இதுக்காக நான் 2 மீட்டர் கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதை நம்ம பிரிச்சுட்டு ராங் சைடு மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நீளத்தில் மடித்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போது ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்குங்க. இப்போது கீழே வந்து மேலே கீழேன்னு அன்ஈவனாக இருக்குது, அது ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்கர்ட்டுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அதுக்கு மேலே வச்சு உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் எடுத்துக்கோங்க. நான் 28 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். இது வந்து ரெடி அளவு வந்து நான் 28 இன்ச்சு எடுத்திருக்கேன். அங்கேருந்து எலாஸ்டிக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த 2.5 இன்ச்சுன்றது வந்து எல்லாருக்குமே வராது. நீங்கள் எலாஸ்டிக்கோட அகலம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு எடுத்துக்கணும். அது கூட 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்ததுனால அதோட 2 மடங்கு வந்து 2 இன்ச் ஆகுது. அது கூட 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் இருந்தாலும் சரி, 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை 2 மடங்கு ஆக்கிட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஃபோல்டில் இருக்கிறத இது மாதிரி 2ஆக பிரித்து விட்டுக்குங்க. இப்போது இந்த 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த பக்கம் 2 கரை பகுதி இருக்குது, அது நல்ல பக்கம் உள்ளே இருக்குதான்னு கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இங்கே 1/2 இன்ச்சு அளவில் தையல் பண்ணணும். அதே மாதிரி அந்த லாஸ்ட்லையும் 1/2 இன்ச்சு அளவில் தையல் பண்ணணும். இப்போ நம்ம 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம மேலே எலாஸ்டிக் வச்சு தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சு அளவில் இது மாதிரி துணியை மடித்து இதை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க கோட்டு மேலே கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. அது ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு 1 இன்ச்சு அளவில் அந்த எலாஸ்டிக் போகிற அளவுக்கு கேப் வரும். இப்போ அதை சுற்றி தையல் போடணும். 3 இன்ச்சு கேப் விட்டு தையல் போடுங்க. அது நமக்கு அந்த எலாஸ்டிக் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 இன்ச்சு அளவில் கேப் விட்டு அதை சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும்னா, நம்ம இடுப்பு அளவு வந்து எடுத்துக்கோங்க. இடுப்பு அளவுனா வேஸ்ட் அளவு வந்து நீங்கள் எங்கே வந்து ஃபேண்ட்டோ இல்லை இந்த ஸ்கர்ட்டோ போடுவீங்களோ அந்த இடத்த சுற்றி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ அதுலேருந்து 3லேருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 28 இன்ச்சு வருது. அதுலேருந்து நான் 3 இன்ச்சு கம்மி பண்ணி 25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கில் ஒரு பக்கம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச்சு கேப் விட்டுருக்கல அது வழியாக அதை சுற்றி இந்த சைடு எடுத்துடலாம். ரொம்ப இழுத்துடாதீங்க, இந்த சைடில் இருக்க எலாஸ்டிக்கு உள்ளே வந்துடும். அதனால் கையிலேயே சுருக்கத்தை வச்சுட்டு அப்படியே தள்ளிகிட்டே வாங்க. இப்போது இந்த பின்னை எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு அளவில் வச்சுருங்க. அது மேலேயே ஒரு 4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் தைச்சதுக்கப்புறமா இந்த சுருக்கங்களை ஈவனாக இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. இப்போது எல்லா பக்கமும் அந்த சுருக்கங்களை ஈவனாக பிரித்து விட்டுட்டோம். இங்கே நம்ம 3 இன்ச்சு கேப் விட்டோம்ல, அந்த 3 இன்ச்சு கேப்பை அதை நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேப் தைச்சதுக்கப்புறமா இப்படி பிரித்து விடுங்க. இந்த 2 சைட்லேயும் தையல் போட்டோம்ல, அந்த 2 சைடையும் இது மாதிரி பிடிச்சின்னு பாருங்கள். சுருக்கம் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த 2 சைடும் ஜாயிண்ட் வருதுல, அந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு ஒரு தையல் அந்த எலாஸ்டிக் மேலேயே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு எலாஸ்டிக் திரும்பாது, அப்படியே இருக்கும். இப்போ எலாஸ்டிக் தைச்சதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்படி திருப்பி விட்டுட்டு கீழே மட்டும் மடித்து தைச்சிடணும். கீழே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்,
அந்த 1.5 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போது கீழவும் மடித்து தைச்சாச்சு. இந்த ஸ்கர்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்கர்ட்டு தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.